இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப் தான் பார்க்க போகிறோம். என்னோடய டெய்லி லைஃப் எப்படி இருக்குங்கிறது ஒரு டே ஃபுல்லாக. ஆக்சுவலாக காலையில் ஒரு 5:30 போல் எழுந்திரிச்சிட்டு இப்போ பெட்ஷீட் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகணுன்னா குளிக்க போகணும். ஸோ குளிக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குளிக்க வந்தாச்சு. பச்சை தண்ணியில் பயங்கர குளிராக வேறு இருக்குது. ஸோ பயங்கர பனி. அதனால் குளித்து முடிச்சுட்டு வந்து க்ளோத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேஷ்டி கட்டிட்டு க்ளோத்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மணி 6 ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ப்ரேயருக்கு ரெடி ஆகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கதவை திறந்து எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு பனி. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பனி இருக்குன்ட்டு. இங்கே கதவு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அது கீழே வந்து ஒரு ட்ரிக் மூலமாக தான் திறக்கணும். திறந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பனின்னு. ஃப்ளவர் வேறு பறிக்க போகணும். ஸோ கீழே வந்து ஃப்ளவர் பறிச்சுட்டு எந்த ஃப்ளவருமே இன்னும் இதாகலை. ஸோ லேட் ஆகும். இங்கே க்ளீன் பண்ணணும். பூஜை ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா பழைய ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி மோந்து வச்சுட்டு சாமிக்கு விளக்கு திரிய உதையும் சரி பண்ணிட்டு விளக்கு போடணும். அதுக்கு முன்னாடி ஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்துடணும். நம்ம பழைய ஃப்ளவர் எல்லாம் எடுத்துகிட்டு விளக்கு போட்டுட்டு இது பண்ணோம். அவர் வந்து பாபாஜி என் ஒய்ஃபோட சாமி, அவங்க கும்பிட்ற சாமி. அவரும் எங்கள் கூட தான் இருக்கிறார். இப்போது எல்லாமே ஒரு சாமி ஆகிட்டாங்க. எல்லா சாமிங்களுக்கும் ஃப்ளவர் வச்சுட்டு இப்போ விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ளவர் அம்மா பொறிச்சு வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஃப்ளவர் இருந்துச்சு. ஆக்சுவலாக வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ நான் பொறிச்சிட்டு வந்த ஃப்ளவர் இன்னும் இதாகலை. இப்போ விளக்கு போட்டுட்டு 3 விளக்கையும் போடணும். 3 விளக்கையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பற்றி பொருத்தி சூடம் பொருத்தி சாமி கும்பிடணும். ஸோ ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுடலாம். 3 விளக்கையும் போட்டாச்சு. இப்போ பற்றி எடுத்துக்கலாம். பற்றி எடுத்துகிட்டு பற்றி பொருத்தி ஃபஸ்ட்டு எல்லா சாமிங்களுக்கு ஐயப்பனுக்கு ஃபஸ்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா சாமிங்களுக்கும் காட்டிட்டு அப்புறம் நம்ம வெளியிலையும் காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐயப்பனுக்கு காட்டிடுவோம். ஐயப்பனுக்கு காட்டிட்டு மற்ற சாமிங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டிட்டு மேலேயும் சாமிஸ் இருக்குது. அப்புறம் வெளியில் நம்ம சூரிய பகவானை இப்போ கும்பிட்டு அதே மாதிரி அடுத்து சூடம் எல்லா சாமிங்களுக்கும் காட்டிட்டு ஐயப்பனுக்கு காட்டிட்டு ஃபஸ்ட்டு ஐயப்பனை கும்பிட்டு அப்புறம் எல்லா சாமிங்களுக்கும் காட்டிட்டு அதே மாதிரி சூரிய பகவானுக்கு காட்டணும். செவலியில் வந்து சூரிய பகவானுக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் சூரிய பகவானுக்கு காட்டிட்டு வந்துடுவோம். நல்லா வேண்டிக்கிட்டு ஐயப்பனை இப்போ அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயப்பனுக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி பொட்டு வச்சுட்டு நம்மளும் பொட்டு வச்சுட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு பொட்டு வைக்கணும். ஐயப்பனுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விட்டு டாலருக்கு அதே மாதிரி நம்மளுக்கும் சாமியை கும்பிட்டு சாமி பொட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ நான் சின்ன வயசுலலாம் சின்ன இது தான் பண்ணுவேன். சின்ன பொட்டு வைப்பேன். இப்போ எங்கள் அம்மாவே திட்டுவாங்க நல்லா பெருசாக வை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இப்போ அதை தான் பிடிச்சிருக்கு. ஸோ அது மாதிரி நல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு சந்தனம் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்திருக்கோம். செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்ற 2 ரோஸ் வேறு இருக்குது. இது வந்து கடுகு செடி என் ஒய்ஃப் வச்சது. மணி பிளான்ட்டு ரோஸு அந்த மாதிரி. இப்போ கோலம் போட்டுட்டு அடுத்து கொஞ்சோண்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ சின்ன கோலங்களை போட்டு விட்டுட்டு வந்துடலாம். குருவிக்கு சாப்பாடு வைக்கணும். ஸோ குருவிக்கு சாப்பாடு வச்சு குருவி வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு சாப்பாடு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வச்சிட்டோம்னா ஓகே இருக்கும். இப்போ சாமி கும்பிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரில் சாப்பாடு வச்சு லைட்டாக கொதிச்ச உடனே மூடி போட்டு அது 3 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளாடி துவைச்சிடலாம். என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் துவைச்சிட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி அம்மா இல்லாதனால எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். கொஞ்சம் பவுட்ரு போட்டு ஊற வச்சுட்டு துவைச்சிட்டோம்னா அதை துவைச்சதுக்கப்புறம் காய போட்டு அப்புறம் வேலைக்கு போகும்போது அதை எடுத்து சைடில் போட்டு விட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பனியாக தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டக்குன்னு துவைச்சிட்டு எடுத்து காய போட்டுடலாம். எல்லாத்தையும் காய போட்டு கிளிப்பு இருந்துச்சுன்னா கிளிப்பு போட்டுவிட்டோம்னா ஓகே. இப்போ சமைச்சிடலாம். லெமன் ரைஸ் தான் பண்ணணும். கொஞ்சம் ஏதாலும் டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் யோசிச்சு இன்றைக்கி. ஸோ லெமன் இருந்துச்சு. ஆனால் 2 லெமன் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் வெள்ளைப்பூடு 2-3 வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு லெமன் ரைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லா வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு
ஆக்சுவலாக வெங்காயம் இன்றைக்கி நான் இது பண்ணல, வெங்காயம் வேண்டான்னு சொல்லி விட்டாச்சு. மற்ற இது மட்டும் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு, கருவேப்பிலை, மிளகா, இது வந்து கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டோம்னா. அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, கடைசியாக அந்த லெமன் இருக்கும்ல, லெமன் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதில் வச்சுருந்தோம்னா அப்புறம் ரைஸ் வந்து விசில் வந்துருச்சு. ஸோ ரைஸ் போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் உப்பு, வெள்ளை பூண்டு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். நம்ம கல் உப்பு போட்டோம்னா அப்படியே இருக்கும் கட்டி கட்டியாக. ஸோ அதனால் தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிட்டு இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ லெமன் இருக்குல்ல, புழிஞ்சு வச்ச லெமன் எடுத்து வடிகட்டி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு சும்மா ஒரு 1 மினிட் மட்டும் லைட்டாக இது பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்ம ரைஸை போட்டுருவோம். ரைஸ் அப்படியே குக்கர்லேருந்து ஒரு ஆள் கலவாக தான் வச்சேன், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ரைஸை போட்டு நல்லா கிளறிட்டு, உப்பு டேஸ்ட் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இத்தனை நாள் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்பரை கரெக்டாக தான் இருக்குன்ட்டு. பட் கலர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கலர் நோ ப்ராப்ளம், டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நல்லபடியாக செஞ்சு நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே கொஞ்சம் லெமன் இருந்து புழிஞ்சு விட்டேன். இப்போது டிஃபன் பாக்ஸில் போட்டு அதெல்லாம் திங்ஸ் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வீடு கூட்டணும் அடுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு விளக்கிட்டுருக்குறேன். ஏன்னா க்ளீனாக இல்லைன்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலாக அப்படி இல்லை, என் ஒய்ஃப் வந்து ரொம்ப க்ளீன். ஸோ அதுக்காகவே ஃபுல்லாக நம்ம பயங்கரமாக க்ளீன் பண்ணி வைக்கணும். அந்த ஹேபிட் அப்படியே எனக்கும் வந்துருச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நல்லபடியாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பு அது எல்லாமே தொடச்சி விட்டாச்சு. ஸோ அந்த இடமும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இங்கே குக்கர் தான் கழுவிட்டுருக்கோம். எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு இப்போ நம்ம கூட்ட போகிறோம். கூட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது சாங்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஐயப்பன் சாங்ஸ் போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஐயப்பன் சாங்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம அப்படியே கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே பெட்ரூம் எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே வெளியே ஹாலு எல்லாத்தையுமே அப்படியே கூட்டணும். ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அதை எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த குப்பைங்கள்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு, மேக்ஸிமம் குப்பை இருக்காது, நான் ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ மண் தான் இருக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வெறுங்காலில் வெளில போயிட்டு வர்றதுனால. ஸோ அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபிஷ்ஷு கொஞ்சம் சாப்பாடு போட்டு, ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் எங்கள் வீட்டில் இருக்க ஃபைட்ரு அதுக்கு போட்டு இப்போது ஸ்கிப்பிங் விளையாண்டுட்ருக்கோம். ஏன்னா டெய்லியும் விளையாடுவேன் நான். ஸோ உடம்பு குறைக்கிறதுக்காக இது நல்லா விளையாண்டுட்டு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிளம்புறோம். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ வெளில லாக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ ஒர்க்குக்கு நம்ம கீழே ஸ்டெப்ஸ் மூலிமா கீழே போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுக்கு டெய்லி வருவேன், வந்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ டெய்லி கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஃபைனலாக ஒர்க்குக்கு வந்தாச்சு.